விஜய் அவர் தாங்க தமிழ்நாட்டின் துணை முதல்வர். அது மட்டும் கிடையாது. அதோட சேர்த்து 5 முக்கியமான இலாக்கா, 5 முக்கியமான மந்திரிகள் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு தற்போது அமித்ஷா அவர்கள் விஜய் அவருக்கு முக்கியமான ஒரு வாக்குறுதி யாருமே எதிர்பார்க்கல. சத்தியமா இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிய விஜய் அவருக்காக அமித்ஷா அவர்கள் செய்வாரு. அவருக்கு அமித்ஷா அவர்கள் கொடுப்பாரு அப்படின்னு யாருமே சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிய தற்போது அமித்ஷா அவர்கள் விஜய் அவருக்கு தந்திருக்காரு அப்படிங்கிற யாரும் எதிர்பாராத தகவல் ஒண்ணு தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதே போல இந்த பக்கம் அதிமுக அமித்ஷா அவர்கள் தற்போது விஜய் அவருக்கு கொடுத்திருக்க இந்த வாக்குறுதியை கேட்டு அதிமுக அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு பரபரப்பான நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதிமுக அவங்களுக்குள்ள ஏற்படுது அப்படின்னா கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனை முன்ன பின்ன அவங்க ஏதாவது பேசிக்குவாங்க. அதிமுக அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டதுல ஒரு விதம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க திமுக அவங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவருக்கு தற்போது கிட்டத்தட்ட துணை முதல்வர் அதுக்கப்புறமா 5 முக்கிய இலாக்காவை மந்திரிகளாக கொடுக்க போறாங்களா அப்படின்னு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம முதலமைச்சர் அதுக்கப்புறமா ராகுல் காந்தி இப்படி எல்லாருமே பயந்து கதி கலங்கி கதற கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அமித்ஷா விஜய் அவருக்காக இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த செய்ய இருக்காரா அப்படின்னு. சோ அப்படி அமித்ஷா அவர்கள் விஜய் அவருக்கு துணை முதல்வர் அதுக்கப்புறமா இதுக்காக 5 முக்கிய இலாக்கா மந்திரிகளை தர இருக்காங்க. இதுல எடப்பாடி அவருக்கு என்ன சிக்கல் ஏற்பட இருக்கு? முக்கியமா திமுக அவங்க இது எல்லாத்தையுமே கண்டு எதற்காக தற்போது பயப்படுறாங்க, கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் தகவல் எல்லாமே இப்ப வெளியே வந்திருக்கு. அதை பத்தின முழு விவரம் எல்லாமே இந்த வீடியோவுல பார்க்கலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. விஜய் அவர்கள் கரூர் கோர சம்பவத்துக்கு அப்புறமா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள வந்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பெரும்பாலும் நினைச்சாங்க. ஆனா திரும்பவும் பொது வெளியில விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாங்க இதுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் இப்பயும் இருக்கோம். கூட்டணி கிடையாது. எங்க கூட யாராவது கூட்டணி வரதா இருந்தா தாராளமா கூட்டணி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. கூட்டணிக்கு உள்ள வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நாங்க பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஜய் அவர்கள் சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் விஜய் அவரு கூட கூட்டணிக்கு யாருமே வந்து சேரல. முக்கியமா விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த பக்கம் தேமுதிக, இன்னும் பல கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி நிறைய பேர் அவங்க எல்லாருக்குமே கூட்டணி கதவை திறந்து வச்சு அவங்க எல்லாருக்குமே ஆட்சி அதிகாரம் எல்லாத்துலயுமே பங்கு கொடுப்போம். திமுக உங்களுக்கு தரல, ஆனா நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஜய் அவர்கள் பேசி பார்த்தாரு. ஆனாலுமே இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் விஜய் அவர் தனித்தே தான் இருக்காரே தவிர அவர் கூட ஒரு சின்ன கூட்டணி கூட அரசியல் இருக்கிறவங்க யாருமே கூட்டணி வச்சுக்கல, வச்சுக்கவும் இப்ப வரைக்கும் விருப்பப்படல. யாருமே விருப்பப்படாம தான் இருக்காங்க. இந்த கடினமான சூழ்நிலையில விஜய் அவருக்கு இருந்த கடைசி ஒரே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் அவங்க கூட எப்படியாச்சும் கூட்டணி வச்சுக்கலாம். திமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா நிச்சயமா திமுக அவங்கள வீழ்த்துறது ஈஸியான விஷயமாக இருக்கும். அதே போல நம்ம ஜெயிக்கிறதுக்கும் அது ரொம்ப பெரிய அளவுல உதவியாக இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்பவே அவர் கட்சி துவங்கின அந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்குமே விரும்பினாரு. ஆனாலுமே பீகார் எலெக்ஷன் தோல்வி காங்கிரஸ் அவங்களுக்கு நிச்சயமா தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய அந்த 40 எம்பிக்கள் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக காங்கிரஸ் அவங்களுக்கு மத்தியில ஆட்சி அமைக்க தேவைப்படுது அப்படிங்கிறதால திமுகவை கண்டிப்பா விட்டு கொடுக்கிற நிலைமையில ராகுல் காந்தி அவர் இல்ல. அதனால விஜய் அவர் கூப்பிட்டிருக்க அந்த கூட்டணிக்கு உள்ள வர முடியாது அப்படின்னு நேற்று முன்தினம் அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ் அவங்களுடைய தலைமை அறிவிச்சிட்டாங்க. இதனால கண்டிப்பா காங்கிரஸ் நம்ம கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல நம்பிட்டு இருந்தார் விஜய். அதுவும் பாத்தீங்கன்னா நடக்காம போனது. விஜய் அவருடைய அந்த அரசியல் அடுத்த படியை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய தடை. இது ரொம்ப பெரிய ஒரு இடியாக தான் விஜய் அவருடைய அரசியல் பயணத்துக்கு இந்த முதல் எலெக்ஷனை சந்திக்க போறாரு. அவருக்கு மிகப்பெரிய அடியாக தான் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் பெரிய கட்சியான காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவங்களும் வரல. சின்ன சின்ன கட்சிகள் யாருமே நம்ம கூட வந்து கூட்டணி வச்சுக்கலையே. எப்படிடா இந்த 2026 எலெக்ஷனை சந்திக்கிறது? தனிச்சையே தான் நம்ம போட்டியிடணுமா அப்படிங்கிற நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விஜய் இந்த நேரத்துல என்ன செய்யறது அப்படின்னு புரியாம இருக்க இந்த நேரத்துல அமித்ஷா அவருடைய தரப்பு விஜய் அவருக்கு பாத்தீங்கன்னா அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள வரல அப்படின்னு சொன்னதுமே உடனே அமித்ஷா அதே போல பாஜக தரப்பு விஜய் அவரை தொடர்பு கொண்டிருக்காங்க. நேற்று தொடர்பு கொண்டு பேசினதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுல அமித்ஷா அவர்கள் முக்கியமாக விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தனிச்சையா அவர் போட்டியிட்டார்னா நிச்சயமா ஓட்டுகள் பிரியுமே தவிர விஜய் அவர்கள் பெரும்பான்மையா அவர் எந்த ஒரு தொகுதிகளிலுமே வெற்றி பெற முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை.
விஜய் அவர்கள் தனிச்சையாக தான் நின்று நிச்சயமாக முதல்வர் ஆகிடலாம் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது அப்படிங்கிறத விஜய் அவருக்கு புரிய வச்சிருக்காரு அமித்ஷா. அதே போல நீங்க தன்னிச்சையா நின்றீங்கன்னா நிச்சயமா ஓட்டுகள் பிரியும். அதனால திமுக அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல விஜய் அவருக்கு எதிராக இன்னும் என்னென்ன தில்லுமுள்ளுகள் சதி வேலைகள் கண்டிப்பாக திமுக அவங்க செய்வாங்க. இதன் காரணமா விஜய் அவர்கள் இன்னும் பல பல சிக்கல்ல அவர் சிக்கி கண்டிப்பா இன்னும் அவருடைய சொத்து காசு எல்லாத்தையுமே இழந்து ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு விஜய் அவர்கள் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இந்த 2026 எலெக்ஷன்ல தனிச்சையாக விஜய் அவர் நின்றார்னா நிச்சயம் அவருடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல மோசமாக ஆகும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் விஜய் அவருக்கு புரியுற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இதன் காரணமா நீங்க இங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 60ல இருந்து 70 தொகுதிகள் வரைக்கும் கண்டிப்பாக விஜய் அவருக்கு தரப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை அமித்ஷா அவர்கள் தந்திருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அந்த 70 தொகுதிகள்லயுமே அதிமுக பாஜக 2 பேருமே விஜய் அவருடைய அந்த நபர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல உழைக்கவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜய் அவர்கள் பெருசா காசும் செலவு பண்ண தேவையில்ல, பெருசா அவர் எஃபெக்ட் கஷ்டம் எதுவுமே பட தேவையில்ல. நேரடியாக விஜய் அவருக்கு 70 தொகுதி கிடைச்சா 70ல 70ம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெருசா கஷ்டப்படாமலே விஜய் அவர்கள் நிறைய தொகுதிகளை தமிழ்நாட்டுல ஜெயிக்கலாம். ஆனா நீங்க தனிச்சையாக நின்றீங்கன்னா 234 தொகுதிகளையுமே நீங்களே தான் எல்லா தொகுதிகளையுமே வேலை பண்ண வேண்டியது இருக்கும். உங்க கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே புது ஆள், புது எலெக்ஷன் புதுசா சந்திக்கிறாங்க. யாருக்குமே எப்படி எங்க யாரை எதிர்கொள்றது அப்படின்னு அவங்க யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல நிச்சயமா திமுக அவங்களுடைய சூழ்ச்சி வலையில நீங்க சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால 234 தொகுதிகள்ல கண்டிப்பா நீங்க 1, 2 தொகுதிகளை ஜெயிக்கிறதே ரொம்ப பெரிய படாத பாடாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் விஜய் அவருக்கு சொல்லி புரிய வச்சிருக்காரு. அதே போல நீங்க வந்தீங்கன்னா 70 தொகுதிகள் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம துணை முதல்வர் பதவி, எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னா நீங்க தான் துணை முதல்வர் பதவியாக இருப்பீங்க அப்படிங்கிறத அந்த வாக்குறுதியும் அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு. சோ துணை முதல்வர் அது மட்டும் கிடையாது, கூடுதலாக உங்களுக்கு 5 மந்திரி பதவிகளும் நிச்சயமாக தரப்படும். தமிழ்நாட்டுல துணை முதல்வர் அதே போல 5 மந்திரிகளோட எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தோட நிச்சயமா சட்டசபைக்கு உள்ளே நீங்க போகலாம். ஆனா நீங்க தனிச்சையாக போட்டியிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால ஒரு 5 தொகுதிகள் கூட 234 தொகுதிகளில் இருந்து ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு திமுக அவங்க தரப்பு கிட்ட இருந்து நீங்க நிறைய இன்னல்கள் கஷ்டம் அந்த குடைச்சல் எண்ணற்ற சவால்கள் இப்படி நிறைய விஷயத்த சந்திச்சு எதுக்கடா அரசியலுக்கு உள்ள வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நொந்து போகிற மாதிரியான நிறைய இன்னல்கள் கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத அமித்ஷா அவருடைய தரப்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் எப்ப அவங்க கூட்டணிக்கு உள்ள வரல அப்படின்னு தெரிஞ்சதுமே விஜய் அவர் கூட யாருமே இது வரைக்கும் கூட்டணி வச்சுக்க முயற்சி பண்ணல, அவர்கிட்ட பேச்சுவார்த்தையுமே நடத்தல. ஆனாலுமே அதிமுக பாஜக 2 பேருமே தான் தொடர்ந்து விஜய் அவரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியிலுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு பிடி கொடுக்காம இருக்காரு. ஆனா இந்த முறை நடந்த எல்லா விஷயத்தையுமே அவருக்கு புரிய வச்சு துணை முதல்வர் பிளஸ் 5 மந்திரிகள் அப்படிங்கிற இந்த யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை அமித்ஷா அவர்கள் தருவாரு அப்படின்னு அந்த நம்பிக்கை வாக்குறுதியை தற்போது விஜய் அவருக்கு அமித்ஷா அவர்கள் நேரடியாக கொடுத்திருக்காரு. சோ இதை கேட்ட விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் நேரடியாக நிராகரிக்கல, ஆலோசனை செய்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதன் காரணமா விஜய் அவர்கள் தற்போது இன்னும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வு அவருக்கு மோசமா அமையும் பட்சத்துல நிச்சயமா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. சோ விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள போயிட்டாருன்னா சொல்லவே தேவையில்ல, 234 எல்லா தொகுதிகள்லயுமே நிச்சயமா திமுக அவங்க 3வது மற்றும் 4வது இடத்துக்கு தான் தள்ளப்படுவாங்க. நிறைய தொகுதிகள்ல டெபாசிட்ட கூட நிச்சயமாக இழப்பாங்க. இதனால கண்டிப்பா நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட 60, 75 வருட வரலாற்றில் நடக்காத சம்பவம். கூட்டணி ஆட்சி, கூட்டணியில பங்கு கொடுத்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்ம தமிழகத்துல அமையறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சோ விஜய் அவர்கள் தற்போது தனித்து விடப்பட்டிருக்காரு. அவருக்கு துணையாக எந்த ஒரு கட்சியுமே இதுவரைக்கும் கூட்டணிக்கு உள்ள வரல அப்படிங்கிறதால இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமா விஜய் அவர்கள் இங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள வந்து துணை முதல்வர் பதவியை விஜய் அவர் பெறத்துக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுறதே சரியான விஷயமாக இருக்குமா, இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள வந்தா சரியான விஷயமாக இருக்குமா? உங்க கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.